புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். உபவாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசியுங்கள். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இதோ உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு முன்னால ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். அதனுடைய 29 வாசியங்கள், 29 வாசியங்கள். நீ சுதந்திரிக்க தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். கெர்சீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். ஒரு நாள் உங்களுக்கு நான் இதை பிரசங்கித்தேன். ஆசீர்வாதம் யாருக்கு, யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு சாபம் என்கிற வார்த்தையை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். சாபத்தை தெரிந்தால் நாம் சபிக்கப்படாமல் ஆசீர்வாதத்தின் தலைமுறையாய் வாழலாம். பைபிளில் சாபம்னு ஒன்று இருக்கு. என்னை கவனிங்க, லிசன் டு மீ. சாபம்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் சாபம் உண்டு, குடும்பங்களில் சாபம் உண்டு. அதனால சாபம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம். அதனுடைய 30-19 வாசிங்க பார்க்கலாம். 30-19, 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19 வசனத்தை வாசியுங்கள். உபவாகமம் 30:19. ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைத்தேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர் என்று அழைந்து ஆசீர்வதிகளின் வேதம் சொல்லுகிறது. நாம் சாபத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒரு சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் நீங்கள் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் சாபம் வருதுன்னு உங்களுக்கு தெரியணும். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஏன் சாபம் அப்படிங்கிறது தெரியணும். இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம், முன்னால் திருநெல்வேலி மாவட்டம். என்னை கவனிங்கள் ஒரு நிமிஷம். ஒரு பெரிய பரிசுத்தவான் ஒரு அரசு வேலையை ராஜினாமா செய்து பல ஆண்டுகள் அவர் ஊழியராக இருந்தார். தேசம் அறிந்த ஒரு தேவ மனிதர். அவர் தன்னுடைய செய்தியில் ஒன்றை குறிப்பிட்டார். லிசன். என்ன சொன்னா தெரியுமா? எங்களுடைய தாத்தா கூட பிறந்த 4-5 பேர் பெரிய ஜமீன்கள், லேண்ட்லார்ட்ஸ். அவங்கெல்லாம் பெரிய சண்டியர்கள். அப்போ ஒரு வயல்ல ஒரு மனிதனுடைய மாடு, ஒரு ஏழை மனுஷனுடைய மாடு சேதப்படுத்தி விட்டது. உடனே எங்கள் தாத்தா எல்லாம் பராக்கிரமசாலிகளாக இருந்ததுனாலே மாட்டை கட்டி போட்டு உயிரோட தொலிய வரிச்சாகலாம். எப்படி உயிரோட தொலிய வரிச்சாங்களாம். ரத்த வெள்ளத்தில் கதறி அந்த மாடு செத்து போச்சு. அவர் செய்தியில் பதிவு செய்வதை சொல்லுகிறேன். கண்களுக்கு முன்னால எல்லாரும் ஜாலியா, யார் கேட்கறது, வயல நாசம் பண்ணி கட்டி போடு தொலிய உரின்னு சொல்லி உயிரோட தொலிய வரிச்சு அது ரத்த வெள்ளத்தில் செத்து இருக்கு. சம்பவம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, அடுத்த ஜெனரேஷன், எங்க தாத்தாவுக்கு கல்யாணம் ஆச்சு, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, மூத்த தாத்தா, பெரிய தாத்தா, 4-5 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. எல்லா தலைமுறை இன்று வரையிலும் ஒரு பிள்ளைகளுக்கும் கால் சரியா இருக்காது. 2 விரல் இருக்கும், கையில் 2 விரல் இருக்கும், காலில் 2 விரல் இருக்கும். அதில் நான் மட்டும்தான் தப்புனேன்னார். அந்த பரிசுத்தவான் காலே கொஞ்சம் பிசிக்கல் சேலஞ்ச். அவர் நம்மளே நார்மல் செப்பல் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கால் ஊனி தான் அனுப்பார். அவர் சொன்ன உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சாபம்னு ஒன்று இருக்குன்னு தெரியணும். ஆண்டவர் சொல்ல, சாபத்தை உனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை முன்னால் வைத்திருக்கிறேன். ஏன் அவர் சாபத்தை வைத்தார்? நீங்கள் நானும் சாபத்தின் தலைமுறைகளாய், சாபத்தின் சந்ததிகளாய் வாழாமல் ஆசீர்வாதத்தின் தலைமுறைகளாய் வாழ்வதற்கு நாம் சாபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கை உயர் தள்ளிலே சொல்லுங்களேன். நான் ஒரு டிராவல் பண்றேன், தெரிந்து கொள்வது நல்லது. எந்த ரோடு மோசம், எந்த ரோடு நல்லா இருக்குன்னு தெரிந்து கொள்வது நல்லது. ஏன் தெரிந்து கொள்ள? மோசமான ரோட்டை தெரிந்து கொண்டால் நான் விலகலாம், சொந்த ரோடை அவாய்ட் பண்ணுவோம். 2 கிலோமீட்டர் சுற்றி போனாலும் பரவாயில்ல, மோசமான ரோட்டை சுற்றிடலாம். அதனால பாஸ்டர் சாபத்தை பற்றியே பேசுறீங்க. ஆமாம், எனக்கு சாபத்தை பற்றி 10 குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். ஏன் சாபம்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா நீங்கள் விலகிடுவீங்க. பிள்ளைகளுக்கு எது சாபம்னு தெரியணும், உங்களுக்கு சகோதரிமார்களுக்கு தெரியணும், சகோதரிகளுக்கு தெரியணும். இன்னைக்கு திருச்சபைகளுக்கு சாபத்தை பற்றி பேசுகிறது இல்லை. செழிப்பும் பைபிளில் இருக்கிறது, ஆசீர்வாதம் பைபிளில் இருக்கிறது, சாபம் பைபிளில் இருக்கிறதை மறந்துவிடக்கூடாது. நான் அப்படி அங்கே போகாமல் நேரடியாக செய்திக்குள் வரலாமல் நினைக்கிறேன். நிறைய சம்பவத்தை நான் சொல்ல முடியும், நிறைய காரியங்களை சொல்ல முடியும். குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் நான் கன்வென்ஷனில் பிரசங்கிக்க போயிருந்தேன். பல வருடத்துக்கு முந்தைய எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனக்கு சாப்பாடு பரம்பரும்போது ஒரு சகோதரி சிரிச்சாங்க. சாதாரணமாக சிரிக்கிறதுக்கு வித்தியாசமாக சிரிக்கிறதுக்கு வித்தியாசம். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி
என்ன சிஸ்டர் ரொம்ப வித்தியாசமாக சிரிக்கிறீங்களே? இல்லை, நீங்கள் பிரசங்கத்தில் ஒரு காரியம் சொன்னீங்களே, அதை நினச்சேன். எந்த காரியம் என்ன? 1 மணி நேரம் மேலே பேசினேன்ல, எந்த காரியத்தை நினச்சிருக்கிறீங்கன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு மருத்துவச்சி, நான் ஒரு நர்ஸ், ஒரு பெரிய மருத்துவமனையில் பணியாற்றுகிறேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் விசுவாசி, நான் என் பணியை நான் செய்கிறேன். ஆனால் எங்கள் மருத்துவருக்கு தவறான பழக்கம் இருக்கிறது. கன்சீவ் ஆகி வருகிற பிள்ளைகள் வேண்டாம் என்றால் அபார்ஷன் பண்ணி விடுவார். இல்லீகலையும் பண்ணியிருக்கிறார், இல்லீகலையும் பண்ணுவார். அவருடைய வருமானத்தில் பெரிய வருமானமே குழந்தைகளை அழிப்பது. இதுதான் அவருடைய வருமானம். நடந்தது என்ன? எங்களுடைய டாக்டருக்கு பிள்ளைகள் இல்லை. ஒரு பிள்ளை அடாப்ட் பண்ணாங்க. அந்த பிள்ளை வளர்த்து மருத்துவராக்கினார்கள். ஒரு மருத்துவரை பார்த்து திருமணம் பண்ணி கொடுத்தார்கள். அவர்களும் பிள்ளைகள் இல்லை. இப்போ அவர்களும் செய்ய வேண்டிய முயற்சியெல்லாம் செய்து இப்பொழுது ஒரு பிள்ளையை அடாப்ட் பண்ணியிருக்கிறார்கள். சாபம் தொடர்கிறதையா? எனக்கு தெரியும், இதுதான் எங்களுடைய ஓனருடைய நிலைமை என்று பல வருஷத்துக்கு முந்தி அவள் சொன்ன ஞாபகம் எனக்கு உண்டு. என்னை எத்தனையோ சம்பவங்கள் என் கண்முன்பாக வருகிறது, நான் விட்டு விடுகிறேன். சாபம்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், ஜீவனை வைக்கிறேன், மரணத்தை வைக்கிறேன். நீ எது எடுக்கிறாயோ உன்னை பொறுத்ததுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 2 மலை, நீ போய் சேர்கிற தேசத்திலே ஒரு மலையில் நிறுத்தி, கிறிஸ்தி மலையில் நிறுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏபால் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் நிறுத்தி சாபத்தை கூற விரும்புகிறார். ஏன் நம்முடைய தலைமுறைகள் சாபமாய் போய்விடுகிறது? ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் நண்பர் சொன்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. வாழ்க்கையிலே 94 அந்த வருஷத்துக்குள் இருக்கலாம், 95. அவருடைய 2 தங்கச்சி ஒரு கொலை செய்யப்பட்டார்கள், ஒரு குடும்ப பிரச்சனையினாலே. அந்த நேரத்தில் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிம்மதிக்காக அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு காளையார் கோயில் ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க ஐக்கியத்துக்காக தங்கி இருந்து ஜெபிக்க போயிருந்தாங்களாம். அப்போது ஒரு சகோதரர் வந்து, என்னுடைய அருமை நண்பர் பாஸ்டர் ராஜன் அழகப்பபுரத்தில் இருக்கிறார், இன்னைக்கு நல்ல ஒரு தேவ மனிதர், நல்ல ஒரு பெரிய ஊழியம். அவர் கையை பிடிச்சிட்டு, தம்பி நீங்கள் யாருன்னு கேட்டார். இப்படி நாங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க. அவர் சொன்னாரா, என் பேர் என்ன பேர், மதுரையிலே நான் தங்கியிருந்த நாட்களிலே அன்பான ஒரு மூத்த சகோதரர் சுவிசேஷகருடைய பெயரை சொல்லி, பிரபலியமான ஒரு ஊழியருடைய பெயரை சொல்லி வர நான் தான் ரட்சிப்பு நடத்தினேன். இன்னைக்கு அவர் முன்னால கூட நிற்க அருகதையற்றவனாக இருக்கிறேன். அவர் லட்சங்களுக்கு முன்பாக நிற்கிறார். நான் இப்படி ஆகி போனேன், குடிகாரனாய் மாறி விடுதலை இல்லை, விடுதலை பெறணும்னு நினைக்கிறேன், குடியை விடணும்னு நினைக்கிறேன், தப்பு செய்ய விட நினைக்கிறேன், முடியல, இப்படி தரித்திரியமாகி சாபத்துக்குள்ளாகிவிட்டேன் என்று ஒரு பெரிய தேவ மனிதனுடைய பெயரை சொல்லி அவர் முன்னால போய் நிற்கிறது கூட எனக்கு வெக்கமா இருக்கு. அவரை ரட்சிப்பு நடத்தினது நான் தான். இன்னைக்கு அவர் லட்சங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறார். நான் இந்த நிலைமைக்கு வந்து விட்டேன் என்று தன்னுடைய காரியத்தை சொன்னாராம். நான் நேரடியாக உங்களை செய்திக்குள் கொண்டு வர விரும்புகிறேன். பெரிய ஆழமான செய்தி என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை, அவசியமான செய்தி என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கையை உயர்த்தி ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்க போறீங்க. மருத்துவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த பலகீனம் இருக்கிறது, இந்த உணவை தவிர்த்து விடுங்கள், இப்படி ஆகாரத்தை செய்யுங்கள், இப்படி மருந்தெடுங்கள் என்று சொன்னால், அந்த மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு வாழும்போது உங்களுக்கு எவ்வளவு ஆரோக்கியமும் தீர்க்காயுசு வருகிறதோ, ஒரு சாதாரண மனிதனுடைய வார்த்தை, சாதாரண மருத்துவருடைய வார்த்தை உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருமானால், நாம் கையில் இருக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இஸ் a word of God, living word of God. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒரு மருத்துவருடைய ஆலோசனை உங்களுக்கு சுகத்தையும் தீர்க்காயுசு தரும் என்று நீங்கள் எண்ணினால், இன்றைக்கு நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்பர் 1 வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 12 அதனுடைய 13 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 12 அதனுடைய 13 வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவிட்டப்பட்டார், அப்பொழுது நான் திருப்பி வாசி, கரெக்டா வாசி. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு, அப்பொழுது அதை சென்டென்ஸா வாசிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையா வாசிக்காம அப்படி பழகணும். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனமாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேன் என்றான். யாக்கோபு அழகா சொல்றார், நல்ல கவனிங்க. நல்ல நம்பர் 1, எப்போ சாபம் வரும்? ஏசா யாக்கோபு, மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. அவங்க அப்பா சொல்லிவிட்டார், நீ போய் ஒரு 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 ஆட்டை பிடிச்சிட்டு வந்து எனக்கு வேட்டையாடி கொண்டு அப்பா நான் சாப்பிட்டோன்னு ஆசீர்வதிக்க போறேங்கிறார். கண்ணு தெரியாது. இது அவங்க அம்மா கேட்டுட்டாங்க,
பையனை கூப்பிட்டு ஒரு கொளுத்தை கண்டு அடித்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அவன் சொன்னா, அம்மா அப்பா போக முடியாது, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்லி பார்க்குறாரு. இல்லை நான் சொல்கிற மாதிரி செய்வோம், அண்ணன் சட்டை எடுத்து போட்டு போகணும். ஆனால் யாக்கோபுக்கு தெரியுது நான் செய்கிறது சாபம். என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன், நல்ல கவனிங்க. நான் செய்கிறது சாபம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்போ தான் சொல்ல, ஒருவேளை என் தகப்பனை தடவி பார்ப்பார். கண்ணு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு, என்ன தடவி பார்ப்பார். எங்கள் அண்ணனுக்கு ரோமமாக இருக்கும், அவன் மேலே உள்ள ரோமமாக இருக்கும். ஆனால் என் மேலே அப்படி கிடையாது, நான் வித்தியாசமாக தடவி பார்ப்பார். அப்பொழுது நான் அவருக்கு எத்தனமாய் காணப்பட்டு, அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க, எத்தனம். எங்கள் அப்பா என்னை கண்டுபிடிக்கும் போது எத்தனமாய் இருந்தால் அப்படின்னு அர்த்தம் என்ன, மாய்மாலமாக இருந்தால். தடவி பார்த்துருவாரு. தடவி பார்க்கும்போது அவர் சொல்றாரு, தெரியுது யாக்கோபுக்கு அழகா, ஈசாக்கு தெரியுது சத்தமோ யாக்கோபின் சத்தம், சாயலோ ஏசாயம் சாயல் அப்படிங்கிறாரு. எத்தனமாய் காணப்பட்டால் அல்ல என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேன் என்றான். தகப்பனுக்கு முன்னால எத்தனமாய் வாழ்வது சாபம். நம்பர் 1, காலேஜ் போற மாதிரி காட்டுறது, ஸ்கூலுக்கு போற மாதிரி காட்டுறது, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு டியூஷன் போகிற மாதிரி காட்டுறது. அப்பம் பாவம் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுவான், செல்ஃபோனில் ஏதோ டவுன்லோட் பண்ணுற மாதிரி காட்டுறது. ஆனால் எத்தனமாக வாழ்கிறது சாபம். பிறப்பில் உன் தகப்பனுக்கு முன்னால் நீ எத்தனமாய் வாழ்வதும் உனக்கு சாபம். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். We are the children of God. ஆமா, Jesus is our heavenly Father. அவர் நம்முடைய பரம தகப்பன், பரலோக தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். மாய்மாலம் ஏசா, யாக்கோபு ஏசாவை போல காட்டுகிறான். அவன் ஏசா அல்ல, யாக்கோபு தான். விசுவாசி போல காட்டுறோம், சில நேரத்தில் உள்ள விசுவாசம் இல்லை. பரிசுத்தவான்களை போல காட்டுகிறோம், சில நேரத்தில் பரிசுத்தம் இல்லை. உண்மை உள்ளவர்களை காட்டுகிறோம், சில நேரத்தில் உண்மை இல்லை. எத்தனமாய் வாழ்வது சாபம், மாய்மாலம். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஏசுநாதர் சொல்லுவது, மாயக்காரரை உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். எது சாபம்? தகப்பன் தடவி பார்ப்பார், அவருக்கு எல்லாம் தெரியும். உங்களை படைத்த ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், உங்கள் தகப்பனுக்கு எல்லாம் தெரியும். பெற்று வளர்த்த தகப்பனுக்கு தெரியாதா? இன்னைக்கு தான் அவருக்கு கண்ணு தெரியாம போச்சு. ஏற்கனவே உன்னை தூக்கி கொஞ்சனவர், உன்னை தோளில் போட்டு தாளாட்டினவர், உன்னை சீராட்டினவர், உன்னை பராமரித்தவர், ஆகாரம் ஊட்டினவர். தகப்பனுக்கு தெரியும் எது மூத்த பிள்ளை, எது இளைய பிள்ளை, எது ஏசா, எது யாக்கோபுக்கு தெரியும். known very well. அவருக்கு முன்னால எத்தனமாய் காணப்பட்டால் சாபம். 3 தகப்பனை சொல்றேன். 1, உங்களை பெற்றெடுத்த தகப்பன். 2, உங்கள் சபை போதகர் உங்களுக்கு தகப்பன், சின்ன பையனோ பெரியவனோ சபை போதகர் உங்களுக்கு தகப்பன். 3, கர்த்தர் தகப்பன். முதல்ல அவரை சொல்லியிருக்கணும், முதல்ல கர்த்தர் தான் நம்முடைய தகப்பன். வேதம் அப்படி சொல்லுகிறது, நாம் அவருடைய பிள்ளைகள். ஒரு போதகருக்கு முன்னால, உங்களை பெற்று வளர்த்த தகப்பனுக்கு முன்னால, தேவனுக்கு முன்னால எத்தனமாய் வாழ்வது சாபம். புரிந்து கொள்ளுங்கள், ஒரிஜினலா வாழுங்க, எத்தனமா வாழாதுங்க. உள்ளத்துல கசப்பு வைக்கிறது, சிரிச்சுக்கிட்டு நல்லவன மாதிரி காட்டுறது தவறு. உள்ளத்துல பிரைஸ் எல்லாம் சொல்றது, உள்ளத்துல என்ன தெரியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, தாயை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, தகப்பனை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, மாய்மாலமான வாழ்க்கை. கவனிங்கள், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. மாய்மாலமான வாழ்க்கை, எத்தனமான வாழ்க்கை. யாக்கோபுக்கு உள்வுணர்வு, இந்த சாபத்தை செய்ய வைக்கிறதே தாய். அது சொல்ல பரவாயில்ல, உங்க அண்ணன் சட்டையை போட்டு போ. ஆனால் யாக்கோபு பாவம், பசி கொடுமையில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் தான் தெரிஞ்சு போனாலும் என்ன பண்ணிட்டார்னா ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டார். ஆனால் தெரிஞ்சு போச்சு, எத்தனமாய் வாழாதிருங்கள். மனுஷனுக்கு தெரியாம போயிடலாம், பாஸ்டர் கண்ணை மறைச்சிடலாம், உங்க அப்பா கண்ணை மறைச்சிடலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் மனிதனை குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களா இருங்கிறேன், மாய்மாலம் வேண்டாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரிஜினலா இருங்க. அல்ல அடுத்த ஆள மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களை போல பாவனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுமா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. glory to God. ஆமென். தகப்பன் தடவி பார்ப்பார், அறிந்து கொள்ளுவார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். மாய்மாலம் பண்ணவே முடியாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. மாய்மாலம் என்ன தெரியுமா? தோத்திரம். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி, வீட்டுக்கு போகும்போது, விருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி. உங்களுடைய மாய்மாலங்கள் ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் போகலாம், உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் போகலாம். 24 மணி நேரமும் 365 நாட்களும் உங்களை கவனிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு முன்னால மாய்மாலம் பண்ணவே முடியாது. நீ எங்க போறீங்க,
எப்படி இருக்கீங்க, யாரை சந்திக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். வேண்டாம் மாய்மாலம். கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லும்போது மாயக்காரரே, வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். மாய்மாலம் வேண்டாம், நீங்களாகவே இருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய தேவன் சாபத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாம மகிமைப்படும். நம்பர் 2, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், Proverbs chapter 3 verse 33. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. கர்த்தரின் சாபம் எப்படி 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 சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா? இங்கே சொல்லுகிற துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் ஒரு பெரிய வீட்டில் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன் சென்னையிலே. அன்றைக்கு அவர்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக அவர்கள் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அது அப்பமே ஒரு 3 கோடி ரூபாய்க்கு காணும்னு சொன்னாங்க. இப்போ 30 கோடிக்கு மேலே காணும். 30-40 கோடி வீடு மட்டும். நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஒரு நாள் இரவு ஒரு 12 மணி இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கேன். ரொம்ப தூங்கிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் இருக்கிறேன். தவறான நபர் ஏதோ ஒரு பொருளை கொண்டு வருகிறார். நான் முன்னால் இருந்து தடுக்க பார்க்கிறேன். இந்த பக்கம் அந்த சகோதரி அமைதியாக இருக்கிறார்கள். அந்த சகோதரர் ஓவர்டேக் பண்ணி இந்த பொருளை வாங்குறார். பார்க்கிறேன், முழித்து விட்டேன். லைட் போட்டு பார்த்தேன், மணி 12. நான் முடிச்சிட்டேன். உபவாசத்தை ஜெபித்து கொண்டிருந்தேன். 25 வருஷம் இருக்கலாம் மேபி. நான் காலையில் எழும்பி நான் காஃபி குடிப்பதுக்காக லேட்டாக போன போது நான் கேட்டேன், அக்கா இப்படி ஒரு சொப்பனத்தை தரிசனத்தை நான் பார்த்தேன். சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆள் ஒரு பொருள் கொண்டு வருகிறார். நான் அதை தடுத்து பார்த்தேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். ஐயா வாங்கிட்டாங்களா பார்த்தேன். அப்போ சொன்னார், நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு போகிறேன். என் கணவர் ரட்சிக்கப்படவில்லை. பல ஆயிரங்கள் செலவழித்து மாந்திரிகம் செய்யப்பட்ட ஒரு கல்லை வாங்கி என் வீட்டில் அவர் பதித்து வைத்திருக்கிறார். என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார்கள். கர்த்தர் எனக்கு காட்டி கொடுத்தார். நான் அதுக்கு பிற்பாடு என்னுடைய ஜெபத்தை சாதாரணமாய் செய்து என்னுடைய கடமை நிறைவேற்றி வந்து விட்டேன். இன்றைக்கும் அவருடைய வீட்டிலே பணம் உண்டு, பதவிகள் உண்டு, பட்டங்கள் உண்டு, சில ஆசீர்வாத குறை உண்டு என்பதை நான் அறிவேன். என்னை கவனிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, இன்னைக்கு போய் சாதாரணமாக 30-35 கோடிக்கு அந்த வீடு காணும். ஆனால் ஆசீர்வாத குறைவு. பொருளாதாரத்தில் குறைவில்லை, படிப்பில் குறைவில்லை, பட்டத்தில் குறைவில்லை, வசதியில் குறைவில்லை, சில ஆசீர்வாத குறைவுகள் உண்டு. ஏனென்றால் மாந்திரிகம் செய்யப்பட்ட ஒரு கல் அந்த வீட்டில் இருக்கு. வேதம் சொல்லுகிற துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. யார் துன்மார்க்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, சினிமா போடுறது, சண்டை போடுறது, அநியாய வட்டி வாங்குறது தான் துன்மார்க்கம் இருக்கிறேன். இல்லைங்கிறேன். அது ஒரு பக்கம். அவன் இயேசுவை அறியாதவன். ஆனால் பைபிளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இருந்த துன்மார்க்கன் அடக்கப்படப்பட்டதை கண்டேன் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. இல்லை சார், என்னை கவனிங்க. ஏன் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், ஏன் சனிக்கிழமை உபவாச ஜெபம், ஏன் நேற்று காத்திருப்பு கூட்டம், ஏன் இன்னைக்கு ஆராதனை, ராபோஜனாதனை, ஏன் இவ்வளவு சுத்திகரிப்பு? ஒரு சாட்சியை கேட்டேன். என்னை கவனிங்க. ஒரு நபரை பாஸ்டர் அடக்கம் பண்ணி வந்துட்டு வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரா. பாஸ்டர் சொல்றாரா, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போக்குவரத்துமாக இருந்த ஒரு துன்மார்க்கனை அடக்கம் பண்ணி வந்தாய். துன்மார்க்கனையா பாஸ்டர்? ஐயா என் சர்ச் மெம்பர். இல்லை, நீ ஒரு துன்மார்க்கனை அடக்கம் பண்ணி வந்தாய். கடைசியில் இவர் ரகசியமாய் விசாரித்து பார்த்தால் மனைவி அவரை குறித்து நல்ல சாட்சி சொல்லவில்லை, அயோக்கியமான செயல், பிள்ளைகள் நற்சாட்சி சொல்ல முடியவில்லை. முடிந்து விட்டது. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? முந்தின வாரம் சபையில் ராபோஜன ஆராதனை. எல்லாரும் ஆயத்தமாகி விட்டார்கள். எல்லாரும் சாட்சி சொல்லிவிட்டார்கள். பந்தி நடந்து கொண்டிருந்த போது, பந்தி விசாரிப்பு நடந்து கொண்டிருந்த போது எல்லாருக்கும் அப்பம் கொடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் ரசம் கொடுக்கப்பட்டது. அவர் கொடுத்து கொண்டே இருந்த போது முழங்கால் படிட்டு கரெக்டாக அந்த நபருக்கு முன்பாக வந்து இருக்கும்போது அங்கே இருக்கிற விசுவாசிக்கு பரிசுத்த ஆவி எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். பாஸ் நிறுத்திட்டார். தீர்க்கதரிசனம் சொல்ல சொல்ல சபையில் எழுப்புதல். ராபோஜன ஆராதனை பாதியில் நிறுத்தப்பட்ட போது அவர் பயந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு நேராக தீர்க்கதரிசனம் திரும்பிடப்படாத, நான் ராபோஜனம் கொடுக்கவா நிறுத்தவா, எனக்கு ஒன்றும் புரியலையே, பாதி பேர் கொடுத்துட்டேன், பாதி பேர் கொடுக்கலையே. அப்போ ஆவியானவர் சொன்னாராம், ஊழியரே, தொடர்ந்து ராபோஜன ஆராதனை நடத்துவது நிறுத்து. துன்மார்க்கருக்கும் பரிசுத்தத்துக்குள்ள வித்தியாசத்தை நான் காட்ட போகிறேன்.
அவர் பாதியில ராபோஜனத்தை நிறுத்திட்டு போய் முழங்கால் போட்டாராம். ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒருவேளை இன்னும் யாராவது பரிசுத்தம் இல்லாவிட்டால் அறிக்கை பண்ணி விடுங்கள். அசுத்தமா இந்த பந்தியில நாம கை வைக்க கூடாது. இது கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. 1-2 பேர் எழும்பி அறிக்கையிட்டார்கள். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னியும். கர்த்தர்களை எச்சரித்தார். நான் இன்னட்ட பேசல, இந்த தப்பு பண்ணி அறிக்கையிட்டார்கள். ஆனா இந்த மனுஷன் மாத்திரம் எழும்பவே இல்லை. பாஸ்டருக்கு அன்னைக்கு ஒன்றும் தெரியாது. அவர் மறுபடியும் சபை சுத்திகரிக்கப்பட்டது, ராபோஜனத்தை கொடுத்து முடித்தார். அவர் சொல்றாரு, சம்பந்தமே இல்லாத ஆரோக்கியமான மனுஷன் ஒரு வாரத்துக்குள்ளாக புழு புழுத்தவன் செத்தான். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் இப்படி நடந்தது? அடக்க முடிச்சுட்டு வந்து கர்த்தர் சொல்றார், நீ ஒரு துன்மார்க்கனுக்கு நீ ராபோஜனம் கொடுத்தாய், துன்மார்க்கன் நீ அடக்கம் பண்ணினாய். விசாரித்து பார்த்தால் வாழ்க்கை பரிதாபம். அப்படியானால் அவன் உலக மக்களுக்கு அல்ல துன்மார்க்கன், சபை கொடுக்கிறது யார் துன்மார்க்கன்? வேதம் சொல்கிறது, சபையிலே போக்குவரத்துமாயிருந்த துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை நான் கண்டேன். அப்படின்னா எது துன்மார்க்கன்? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வாசியங்கள் பார்க்கலாம். 119 சங்கீதம் 53 வசனம். 119 அதனுடைய 53 வாசியங்கள். பிள்ளைகளாம் பைபிள் எடுத்து பார்க்கலாம். தங்கச்சி மாதிரிலாம் உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கம் தன் நடுக்கம் என்னை பிடித்தது. சங்கீதக்காரர் சொல்கிறார், வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கன், வேதம் சொல்லாதபடி வாழாமல் விலகுகிறவன். ஹல்லேலூயா. வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கன். அம்மா, நம்மட பைபிள் இருக்குது. நீங்க பைபிள் படி வாழாட்டா உங்களை பொறுத்து வேதம் சொல்கிறது துன்மார்க்கன். நான் போதகனாகி நானா இருக்கலாம், என் பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கன். ஹல்லேலூயா. இப்படிலாம் வாழ முடியாது, இப்படிலாம் செய்ய முடியாது. அவங்க அப்படி இருக்காங்கல்ல, இவங்க எப்படி இருக்காங்கல்ல. வேதத்தை விட்டு விலகுகிறவனே துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. இதை பார்த்து எனக்கு நடுக்கம் பிடித்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. glory be to God. வேதத்தை கரெக்டாக வாசிச்சிருக்கீங்களா? வேதத்தை விலகிட்டீங்களா? இதை என்னால் செய்ய முடியாது, இது எனக்கு கீழ்ப்படிய முடியாது, இப்படிலாம் வாழ முடியாது, இப்படிலாம் நடக்க முடியாது. உலகத்தில் தானே வாழ்றோம். நீங்க வேதத்தை விலகிட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவர் தருகிற பட்டம் துன்மார்க்கர். அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? துன்மார்க்கரும் தேவனை அறியாத எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். வேதத்திற்கு விலகிட்டா துன்மார்க்கனா மாறிடுவேன். எனக்கு என்ன தெரியுமா? நரகம். இயேசு உலகத்திற்கு வந்தது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை தர, பரலோக ராஜ்யத்தை தரும்படிதான் இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. வேதத்தை விலகிறாதுங்க. வேதத்தில் ஆவியானவர் என்னெல்லாம் பேசியிருக்காரோ அதெல்லாம் கீழ்ப்படிங்க. அது நமக்கு ஆசீர்வாதம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே நாளில் மாற்றம் வந்து விடாது, ஒரே மாதத்தில் மாற்றம் வந்து விடாது, ஒரே வருடத்தில் மாற்றம் வந்து விடாது. வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, யோசிக்க யோசிக்க, ஆவியானவர் உங்களுக்கு எதெல்லாம் தருகிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து பழகுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துக்கு விலகாதிருங்கள், வேதத்தை சார்ந்து கொள்ளுங்கள், வேதத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வேதத்தை நேசியுங்கள். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சாபம் எது? யாருக்கு? துன்மார்க்கருக்கு கர்த்தருடைய சாபம். யார் துன்மார்க்கன்? வேதத்தை விட்டு விலகுகிறவன். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், மாய்மாலமான வாழ்க்கையினால சாபம். இரண்டாவது, வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கத்தினால் சாபம். வேதம் சொல்லுகிறது விக்கிரக வழிபாடு கூடாது. நீங்க ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால இருந்து எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றால் நீங்கள் யார் தெரியுமா? துன்மார்க்கர். வேதத்திற்கு விலகி விட்டீர்கள். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே யாதொரு சுரூபத்தை வைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. எந்த சுரூபத்துக்கு முன்னால நீ ஜெபிக்க கூடாது, எந்த விக்கிரக வழிபாடும் உனக்கு இருக்க கூடாது. இது சாதாரணமான ஒரு காரியம் தானே என்று எண்ணி விக்கிரகத்துக்கு முன்னால போய் நின்னாலே அது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. இப்படி ஆயிரங்களை கண்டுபிடியுங்கள். வேதத்தை விட்டு விலகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது போல வாழுங்கள். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. மூன்றாவது, third one, உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். 28 verse 20. 28-20 வாசிங்கள். வாசிங்க. என்னை விட்டு விலகி செய்து வருகிற நான் சொன்னோம்ல, சென்டென்ஸா வாசி பழகணும். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துன்மார்க்கத்து நிமித்தம் சீக்கிரமாய் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். listen to me. அல்ல மூன்றாவது தெரியுமா? கர்த்தரை விட்டு விலகி துர்க்கிரியை செய்வதனால் வரும் சாபம். என்னை கவனிக்கிறீங்களா? கர்த்தரை விட்டு விலகி துர்க்கிரியை செய்வதனால் வருகிற சாபம். கர்த்தரை விட்டு விலகி துர்க்கிரியை செய்வதனால் வருகிற சாபம் என்று வேதம் சொல்லுகிறது.
ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகாதுருங்க, அவரோடு இருங்க. அவர் சொல்லிவிட்டார். மோசையிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, அது மாதிரி யோசுவாட்ட சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்த போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னை கைவிடலை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை விட்டு விலகாதிருங்கள், கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள், தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதிருங்கள், தேவ மகிமை விட்டு விலகாதிருங்கள், தேவ வல்லமை விட்டு விலகாதிருங்கள், தேவனுடைய அற்புதத்தை விட்டு விலகாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை விட்டு விலகாதிருங்கள், தேவனுடைய நோக்கத்தை விட்டு விலகாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி விடாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. அவரை விட்டு விலகிட கூடாதுமா. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள். ஆமென். அவர் விலக மாட்டார், நாம் அவரை விட்டு விலகிடக்கூடாது. எல்லா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனங்களை குறிப்பிடுகிறேன். அந்த 11:28 வாசிங்க. 11:28 உபாகம் 11ஆம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. உபாகம் 11:28 சீக்கிரம் கொடுறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களா சாபம் வரும். நல்லா கவனிச்சிங்களா? விலகி அறியாத தேவர்களை பின்பற்றுவீர்களா சாபம் வரும். விலகி கர்த்தரை விட்டு விலகினால் என்ன, அதில் என்ன கொண்டு வருகிறேன் என்றால், கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு விலகாம என்ன செய்கிறான், அவருடைய கற்பனை விட்டு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை விட்டு விலகும் போது ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறான். வேதம் என்ன சொல்கிறது? கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் அன்னைக்கு சவுலுக்கு சாமுவேலை கொண்டு எச்சரித்தார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம், உங்க ஸ்தோத்திரத்தை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம், உங்கள் காணிக்கை பொருத்தனை இவையெல்லாம் நல்லது, இவைகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கற்பனைக்கு கீழ்ப்படியாது சாபத்தை கொண்டு வரும். ஒரு சின்ன காரியத்தில் கூட யோசிக்கணும், கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதம். 4வது காரியத்தை பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 2 Peter chapter 2 verse 14. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 2:14 வாசிங்க. விபச்சார மயத்தினர் இருந்தவர்களும் பாவத்து விட்டியாதவர்களுமாய் இருக்கிற கண்களுடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையினால் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். அதில் கடைசி வாக்கியத்தை மட்டும் பாருங்க. பொருளாசைகளினால் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசையினால் பழகின இருதயத்தை விட்ட சாபத்தின் பிள்ளைகள். அந்த பொருளாசை என்பது பொருள் தவறல்ல, பணம் தவறல்ல. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்ட மாட்டார். பொருள் ஒரு நாளும் தவறல்ல, பொருள் ஆசை தவறு. ஏன் அநியாய வட்டி? பொருளாசை. ஏன் அடுத்தவன் பொருளை வஞ்சிக்கிறது? பொருளாசை. ஏன் பொய் சொல்லுகிறோம்? பொருளாசை. பொருளாசை அதாவது நம்ம வாழ்கிறதே நல்லா சாப்பிட்றதுக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, நல்ல வீடு கட்டுறதுக்கு, நல்ல பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு, நல்ல கர்த்தரை ஆராதிப்பதுக்கு, நல்ல காணிக்கை கொடுக்குறது, தசமாக நல்ல வாழ்ந்துட்டு அப்படி போயிடணும். திரும்பவும் சொல்லுகிறேன், எளிமையாக வாழணும். ஆனால் அந்த கஞ்சாம்பட்டியாக வாழக்கூடாது, பிசினித்தனமாக வாழக்கூடாது. இன்னைக்கு பொருளாசை, இதனுடைய பின்னணி என்ன சொல்லுங்கள்? பொருளாசை. பணம் தவறல்ல, ஐஸ்வர்யம் தவறல்ல. நான் திரும்பவும் நான் சொல்லுகிறேன், பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும். பணம் இருந்தால் தான் இடம் வாங்க முடியும், பணம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். தவறல்ல, தவறல்ல, தவறல்ல. பொருள் ஆசை குறித்து பேசுகிறேன். பொருளாசை இவ்வளவு மோசம். பொருளாசை ஒரு மனிதனுக்கு என்ன கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். பொருளாசை என்ன தெரியுமா? தோத்துரும். இவர் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பார், பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். இவர் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பார், பொண்டாட்டிக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். பணம் சேர்க்கிறதே பொண்டாட்டிக்காக தானே, பணம் சேர்க்கிறதே பிள்ளைகளுக்காக தானே. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடு. அப்போ பணம் எதுக்கு? எல்லாம் எங்கே தான் இருக்கீங்களா? இப்போ நான் பெயர் சொல்லி சொல்லலாம். அன்பான கனத்துக்குரிய பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் எனக்கு திருமணம் முடிச்சது அவங்க தான். அவங்க இப்போ சிலருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. பாஸ்டர் நான் சொல்ல முடியாது, நீங்கள் வெளுத்து வாங்க, அப்படியாவது என் புருஷன் மனந்திரப்பட்டும். அல்லேலூயா. 1-2 பேருடைய சிரிப்பில் நான் கண்டு கொண்டேன். வாழ்க. ஆமென். சில சிரிச்சிட்டு இருக்காங்க, பாஸ்டர் போதுமே, இன்னைக்கு நீ வீட்டில் போய் அடுத்த பிரசங்கம் இருக்கு போட்டு நீங்கள் சிரிக்கிறத பார்த்தே கண்டு கொண்டேன். அல்லேலூயா. யாரோட பேசுவார், பேசட்டும். குடும்ப முகாம் நடத்த வந்திருந்தார். அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக இங்கே குடும்ப முகாம் நடத்தினார். அவர் சொன்ன சம்பவம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு.
நார்வேயில் பெரிய பணக்கார குடும்பமா. ஒரு நாள் வீடு சந்திக்க போனாராம். அந்த அம்மா ரொம்ப கவலையோடு இருந்தாங்களாம். பெரிய கோடிக்கணக்கான பணம் உள்ள வீடா. என்ன சிஸ்டர் கவலையாக இருக்கீங்க? நான் 6 மணி தாண்டிட்டாலே டெய்லி மீன் வேணும். கேட்டீங்களா? மீன் வேணும். நாளைக்கு கல்யாணம்னா கூட 2 நாளைக்கு முந்தி மீன் வாங்கி அவிச்சு உள்ளே வச்சுருவா. போட்டு நல்லது தான், போட்டு அவி பழக்கம். அப்போ மீன் வாங்க பைசா இல்லை பாஸ்டர். அப்போ சொன்ன பாஸ்டர், நான் ஒரு 1000 ரூபா தரட்டுமா, 500 ரூபா தரட்டுமா? இல்லை பாஸ்டர், இந்த பீரோவில் கட்டுக்கட்டாக இருக்குது பணம், கட்டுக்கட்டாக இருக்குது, இந்த ட்ராயரில் கட்டுக்கட்டாக இருக்குது. டெய்லி 500 ரூபா 1000 தந்துட்டு போவார். எனக்கு தர மறந்துட்டார். சாவியை கொண்டு போயிடுவார். மனைவியை நம்ப மாட்டார், சாவியை கொண்டு போயிடுவார். அதனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இது என்ன வாழ்க்கை? அது இத்தனை வருஷம் ஆகி இவ்வளோ இருந்த பிற்பாடும் இந்த மனுஷன் கூட வாழ்ந்து பிள்ளையும் பத்து வாழ்ந்து முடிச்ச பிற்பாடு என்னையும் நம்பி இந்த ஒரு மனுஷனுக்கு இந்த பீரோல் சாவி தந்துட்டு போக முடியலையே. ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் சொன்ன சாட்சியை நான் சொல்லுகிறேன். நம்ம சபையில் ஒரு பதிவு செய்தார். இதான் பொருளாசை. கோடிக்கணக்காக சொல்லுவாங்க, இந்த பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது பாஸ்டர். சார் சாரி, உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா? இந்த 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 பீரோல் ட்ராயரில் பணம் இருக்குது. என்னை நம்பி அவருக்கு தந்துட்டு போக முடியலையே. பொருளாசை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது மனிதனை? எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? மனைவியை நம்பி ஜாவி கொடுக்க முடியலையே. உம்மளை நம்பி உட்காந்து இந்த அம்மா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க. ஹலோ, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? சிலருக்காகிலும் பிரயோஜனமாக இருக்கும். திருந்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சிலர் நம்பி ஜாவியை கொடுக்காது. என்ன தெரியுமா? இவங்களுக்கு தேவை 1000 ரூபா இருந்தால் 2 ரூபா அடிச்சு 2000 ரூபா அடிச்சு மாத்திரவா. அதுவும் தப்பு. கேட்டீங்களா? திருடர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. திருடர்கள் ஜாக்கிரதை. அதுவும் தப்பு. இந்த ஆள் ஏன் அவளை நம்ப மாட்டேக்காமனா 1000 ரூபாய்க்கு 2000 அடிச்சு மாற்றி தெரியாதுன்றவா. அதுவும் தப்பு. நம்பி ஜாவி கொடுக்க முடியாமல் இருக்கிறதும் தப்பு, திருடுறதும் தப்பு. 2 பேரும் மனம் திரும்பணும். ஹலோ, எல்லாரும் அமைதியாக இருக்கல? என்ன விஷயம்? பொருளாசை சாபத்தை கொண்டு வரும். கவனிங்கள், நல்ல சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதியுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்கள். தேசத்தில் பிரபலியமானவர்கள், அவங்க பிள்ளைகள் கல்யாணம்லாம் கல்யாண காடே 25 லட்சம் ரூபாய்க்கு என்ன அடிச்சாராம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் பேரை பதிவு செய்யலாம். ஐயா ரத்தனம் டாட்டா, அவர் திருமணமே ஆகாதவர். அவர் இவங்களுக்கெல்லாம் முந்தி நமக்கு டாட்டா பிர்லாவாடா, நீ என்ன பெரிய, மற்றவங்களை ஏசுமதி நீ என்ன பெரிய டாட்டா பிர்லாவாடா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு பிரபலியமானவர். அந்த மனுஷனுடைய மரணத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய சரீரத்தை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மேலே வைக்க சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் சரீரத்தை கழுகுகள் கொப்பி சாப்பிடட்டும், என் சரீரம் கூட நான் செத்த அன்னைக்கு யாருக்காகிலும் பிரயோஜனமாக மாறட்டும். அவர் அப்படி தான் அடக்கம் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் நான் சொல்கிறது? நிறைய பேர் கை தூக்குறீங்க, நன்றி. அவர் சரீரத்தை அப்படி தான் வச்சாங்க. டாட்டா பிர்லா, டாட்டா பெரியாளு, நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்தார். தனக்காக ஒன்றும் பெரிய சேர்க்கல, பெரிய ஆளு. அவர் திருமணமே ஆகாதவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை, சாதா உலக பிரகாரமாக இருந்தாலும் ஒரு பெரிய மறுரூபம் அவருடைய வாழ்வில் இருந்தது. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். பொருளாசை வேண்டாம். குடும்பத்தை நல்ல கவனிங்க, பிள்ளைகளை நல்ல கவனிங்க, செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல கவனிங்க. எனக்கு ஒரு நபரை தெரியும். அவர் 2 இடத்தில் ரிட்டையர்ட் ஆசிரியர். இங்கேயும் ரிட்டையர்ட் ஆசிரியர், வெளிநாட்டிலும் ரிட்டையர்ட் ஆசிரியர். காலுக்கு மேலே காலை போட்டு ஒரு சர்வெண்ட்டை வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, விக்டர் கொஞ்சம் வெளியில் போய் டிராஃபிக் ஜாமாக இருக்குது, ஒரு கார் போகிறதுக்கு பாஸ் பண்ணி விடு, பேருமா பைக் அங்கங்கே மாற்றி பாஸ் பண்ணு, ரைட் தேங்க்யூ. என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். கையை உயர்த்தி ஆண்டுக்கு மகிமை ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமாக கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மனைவி ரிட்டையர்ட் ஆசிரியர். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நான் நேரடியாக சொல்லுங்க, ஐயா நீங்கள் ஒரு ஆங்கில நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு ஒரு வேலைக்காரி சாப்பிட்டு இருக்கலாமே. கடைசி வரைக்கும் சத்துணவு வேஷ்டி தான் கட்டுவார். எங்கேயாவது சணல் பறக்குவார். வேதனையான விஷயம். பார்பர் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிச்சு போட்ட பிளேட் எடுத்துகிட்டு வந்து அதை கழுவி ஸ்கூல் பக்கத்தில் பிள்ளைகளுக்கு விலக்கி வைப்பார். நான் சொல்கிறது பொய் எல்லாம் மிகைப்படுத்தாமல் உண்மையை சொல்லுகிறேன். ரொம்ப வேதனையான விஷயம். நான் அவர்கிட்ட எவ்வளோ எச்சரித்தேன். வெளிநாட்டில் கொண்டு வந்த வஸ்திரங்கள் உண்டு. ஒரு நாள் வெளிநாட்டு வஸ்திரத்தில் அவரை பார்த்ததில்லை. சத்துணவு செயலே தான் அலைவார். எத்தனையோ பணத்தை வட்டி கொடுத்தார். பிள்ளைகளோ மனைவியோ ஒரு நாளும் கலெக்ட் பண்ண முடியல. அவர் செத்தத்தோடு முடிஞ்சு போச்சு. அப்படியே தன் லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். இங்கேயும் அவருக்கு கவர்மெண்ட் ரிட்டையர்ட், வெளிநாட்டில் ரிட்டையர்ட், ரெண்டு டபுள் பென்ஷன், மனைவி ரிட்டையர்ட் பென்ஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பொருளாசையிலே வாழ்ந்து முடிஞ்சிட்டார்.
என்ன நிறைய சொல்ல முடியாது. நிறைய தெரிந்தவர்கள் இருக்கிறீங்க, தெரியும். வாழ்க்கையில் எனக்கு அவர் நினச்சி எனக்கு வேதனையாக தான் இருக்கும். சரி, இப்படிலாம் மனுஷன் வாழ்ந்துட்டாரு. பொருளாசை ஒரு மனுஷன் எவ்வளோ மாட்டு தெரியுமா? பொருளாசைக்காரன் அவனை உதாரத்து குணமாக இருக்காது. அவன் ஏழை கொடுக்க மாட்டான், அவனும் சாப்பிட மாட்டான், அவனும் ட்ரெஸ் பண்ண மாட்டான், பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டான். கடைசியில் என்ன கொண்டு வரும் தெரியுமா? பொருளாசை தானே நீங்கள் நினைப்பீங்க, அது சாபத்தை கொண்டு வரும். வேதம் அந்த வார்த்தை அந்த வசனத்தை கூட பார்க்கலாம். அல்லேலூயா. பொருளாசையில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். எப்படி 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 சொல்லுங்க? பொருளாசையில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. பொருளாசை சாபத்தை கொண்டு வரும். நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்க, நல்ல சாப்பிடுங்க, ஆசீர்வாதமா இருங்க. பொருளாசைக்கு இடம் கொடுத்துறாதுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மீதம் எடுப்பு தப்பம் இல்லை, மீதம் எடுக்கணும், பேங்க்ல போடணும், பேலன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் தப்பு கிடையாது. தோத்துரு சாப்பாடு போட்டு 12 கூட மீதம் எடுத்தார், அது நான் அதுக்கு விரோதி இல்லைனா, அதுக்கு நான் ஒரு நாள் விரோதி கிடையாது. மீதம் எடுக்கணும், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Glory be to God. Praise the Lord. சந்தோஷமா கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாள் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது என்ன நடக்கும்னா, இந்த பொருளாசை என்ன கொண்டு வரும் பாருங்க. நீதிமொழிகள் 15:27 பாருங்க. 15:27 பொருளாசை என்ன நடக்கும் பாருங்க. பொருளாசை என்ன 7 காரியத்தோட முடிச்சிடுறேன். நான் 7 காரியத்தோட முடிச்சிடுறேன். இப்போ ஜோயல் ஜெபத்தை நடத்துவாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். Glory to God. ஆமென். 15:27 வாசிங்க. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். போதும் பாதி போதும். பொருளாசைக்காரன் வீட்டை, எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். ஏமா வீடுனா கட்டிடம் இல்லை. பில்டிங் இஸ் நாட் ஹவுஸ், யூ ஆர் த ஹவுஸ். நீங்க தான் வீடு. வீட்டை பொருளாசைக்காரன் வீட்டை கலைக்கிறான். சொல்லுங்க சொல்லுங்க. பொருளாசைக்காரன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உண்டு. பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் வேற பிள்ளைகள் வெளிநாட்டில் அவ்வளோ பணம். குறிப்பிட்ட மாவட்டத்தில் வீட்டில் கல்யாணம் சாப்பாடு போயிருக்கேன், நானும் போயிருந்தேன். எங்கள் சாப்பாடு இல்லை. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஊரெல்லாம் காடு கொடுத்து எல்லாம் சாப்பிட வந்திருக்காங்க, கல்யாண வீட்டில் சாப்பாடு இல்லை. ஓடி போய் அரிசி முட்டைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாரான். இனி போடாண்டாம், போட்டது போதும். அட பிச்சைக்கார மனுஷா. நடந்த சம்பவம், மாவட்டம்னு சொல்லிட்டேன். ஏன்னா பார்த்து பேச வேண்டியிருக்கு. நானும் உண்டு அன்னைக்கு. ஓடி போய் நேரம் அரிசி முட்டைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாரு. இனி போடக்கூடாது, போதும், போட்டது போதும். பிள்ளைகள் சொன்னா, இப்போ போங்க, உங்களுக்கு கிச்சனில் என்ன வேலை, நீங்கள் போங்க, போடாண்டாம், வேஸ்ட் ஆயிரும், போதும். எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் வெளிநாட்டிலாம் பல நாடுகளில் அவங்க பிள்ளைகள்லாம் இருக்காங்க. பொருளாசை எப்படி கொண்டு போய் வீட்டை கலைச்சிருமா? பொருளாசை என்ன செஞ்சிடும்? எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் மறந்துடுவீங்க, கேட்டீங்களா? பொருளாசை தன் வீட்டை கலைக்கும். வீடுனா நீங்கள் தான் வீடு. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்கள் தான். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் தான். ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் தான் வீடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஒரு பிள்ளை அவங்க அப்பாட்ட பேசிச்சான். ஒரு பிள்ளை நடந்த சம்பவம். அவங்க அப்பாட்ட பேசப்பா, என்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா, என்கிட்ட கொஞ்சம் பேசுங்கப்பா, இன்றைக்கி என் கூட உட்காந்து விளையாடுங்கப்பா, இன்றைக்கி என் கூட கொஞ்சம் பேசுங்கப்பா. சின்ன பிள்ளை சொன்னால், டேடி வாண்ட்டு பேசுகிற நேரத்தில் மெயிலில் உட்காந்தா நான் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ண தெரியுமா, நான் எவ்வளோ நேரம் அயர்ன் பண்ணிடுவேன் தெரியுமா, ஓன்ட்ட உட்காரலாம் நட முடியாது, சம்பாத்தியம் பண்ணல. அந்த பிள்ளை வேறு ஒன்றுமே செய்யலையாம். அந்த பிள்ளை நிறைய சேவிங்ஸ் பழக்கம் உண்டான், உண்டியல் போடுற பழக்கம் உண்டான். பெரிய உண்டியல் வச்சுருந்தாலும் அந்த பிள்ளை நேராக தூக்கிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு முன்னால் டம்முன்னு போட்டாலாம். வா, உண்டியல் உடைச்சு பாருங்க, எவ்வளோ பணம் வச்சுக்க தெரியுமா, இவ்வளோத்தையும் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும், என்கிட்ட உட்காந்து பேசுங்க. வெக்கப்பட்டாராம் அந்த மனுஷன். பிள்ளைகிட்ட பேச நேரம் இல்லை, பிள்ளைகிட்ட விளையாட நேரம் இல்லை, பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் இல்லை. பணம் 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 பணம். இதுதான் பொருளாசை. அவர் தலை குனிந்தாராம். சே, நான் இவ்வளோ கீழ்த்தரமாக இருந்திருக்கேன், உங்களுக்கு பணம் தானே தேவை, நான் சேர்த்து வச்சிருக்கேன். உண்டியலை டமார்னு காலில் உடைச்சிட்டு டேக் இட் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டாடி என் கூட உட்காந்துருங்க. மகாட்ட உட்காந்து பேச முடியல, புருஷாட்ட பிள்ளை மனைவிட்ட உட்காந்து பேச முடியல. இவர் அங்கேயும் லேப்டாப்பில் அடிச்சுட்டு இருப்பார், இங்கேயும் வந்து கிடுகிடும்பாரு. பொண்டாட்டிட்டு பேசுறதுக்கு மாதிரி அவ கடுகிடும்பா. நீ அங்கேயும் உட்காந்து லேப்டாப்பில் கிடுகிடுன்னு அடிச்சு, நான் வீட்லேயும் லேப்டாப் தூக்கிட்டு கிடுகிடுன்னா மாதிரி அவ கடுகிடும்பா. ஹலோ, ஆமேன். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். என் வாழ்க்கையில் நான் திருந்தினேன். நான் என் லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணதை நான் பிரசங்கமாக பண்ணிகிட்டு இருக்கேன். திருமணமாகி 25 வருஷம் ஆகும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நிறைய ஓடிட்டுருக்கேன், 35 வருஷமாக ஓடிட்டே தான் இருக்கேன். அப்போ தான் நினச்சேன், ஜூலி நிறைய நம்ம கூட்டு போகலையே சில இடங்களுக்கு. அன்றைக்கி நான் சொன்னேன், வெளிநாடு வா போகலான்னு. ஸ்ரீலங்கா கூட்டு போனேன், எல்லாம் கூட்டு போனேன். வீடு அதை பார்த்து யாராவது பார்த்துட்டு வாங்க போகலாம், கொஞ்சம் ஊழியத்து போகலாம், வா என் கூட. அவளே வெளிநாடு கூட்டு போய்
இஸ்ரவேல் தேசம் கூட்டிகிட்டு போய், பஹ்ரைன் கூட்டிகிட்டு போய். ஏன்னா அது கட்டாயத்தின் படி இருந்தாலும் நான் வாரந்தோறும் வெளியே போகிறேன். அடைஞ்சு கிடக்கிறா. சில நாங்கள் வெளியில் போய் குடும்பமாக சாப்பிட்றதுண்டு, சில நேரம் வெளியே போகிறதுண்டு. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். பணம் எல்லாத்துக்கும் உதவும், ஆனால் நல்ல கவனிங்க, பொருளாசை என்ன செய்ய தெரியுமா? சாபத்தை கொண்டு வரும். அந்த பொருளாசை ஆகியோட சாபம் வீட்டை கலைச்சிரும். என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன், வீட்டை கலைச்சிரும். ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்குது, சில வீடு மாதிரி இல்லை. ஹாஸ்டலில் பாருங்கள், டைமுக்கு சாப்பிடுவாங்க, அவர் ரூமில் போய் படுத்துக்கிடுவாங்க, எல்லாம் செய்துடுவாங்க. ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும். வீடு ஹாஸ்டல் மாதிரி இருக்கக்கூடாது. மனம் விட்டு பேசுகிற இடமா இருக்கணும், சிரிக்கிற இடமா இருக்கணும், சந்தோஷப்படுற இடமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வரமாட்டுக்கு சிலருக்கு பற்றியலா சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆமேன்? ஐயாவுக்கு மட்டும்தான் கரெக்டாக புரிஞ்சிருக்கு. வீடு நல்ல வீட்டுக்கு வந்தாச்சுன்னா டென்ஷனை விட்டுருங்கிறேன். வீட்டில் உங்கள் டென்ஷனை கொண்டு வராங்க, வீட்டில் ஜாலியாக இருங்க. ஆஃபீஸில் உங்கள் டென்ஷன் வச்சுருங்க, ஆஃபீஸில் உங்கள் பிஸி டைட் பிஸி அங்கே வச்சுக்கிடுங்க. வீட்டில் வந்து ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக பேசுங்க. வீட்டில் உங்கள் முகத்தை கட்டின அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? என் பிள்ளைக்கு இது ஆகிட்டோ, அவங்க கவலைப்பட்டுருவாங்கல்ல. உங்கள் மனைவி கவலைப்பட்டுருவாங்கல்ல, உங்கள் பிள்ளைகள் கவலைப்பட்டுருவாங்கல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே, கம்மான். ஒரு காரியத்தை கூட கவனிக்க நான் உங்கள் அன்போடு கேட்கிறேன். 5வது 7:26 உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசியுங்கள். அவைகளைப் போல நீயும் சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்துக்குள்ளானது. 2 இடத்துல வருது. அருவருப்பானது சாபத்தை கொண்டு வரும். கவனிங்கம்மா, அருவருப்பானது என்னது? பச்சையா சொன்னா உங்க வீட்டில் சீரியல் வாரியல் விளக்கமாக இருப்பதே அருவருப்புங்க. ஏம்மா, ஆம்பளை பேண்ட் போட்டு ஆடுறான், பொம்பளையாளு அசிங்கமான ட்ரெஸ்ஸில் போட்டு ஆடுறாங்க. இதெல்லாம் நல்லா ஜாலியாகவும் இருக்குது. அருவருப்பா தெரியல உங்களுக்கு? அடுத்த பிள்ளை கூட்டிட்டு ஓடுறான், இது அருவருப்பு இல்லையா? ஸ்மோக் பண்ணுற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி காட்டுறான், இது அருவருப்பு இல்லையா? முதல்ல அருவருப்பு என்ன தெரியுமா? சின்ன திரையில், பெரிய திரையில், செல்ஃபோனில் வர்ற தவறான படம், தவறான காரியங்கள் அருவருப்பு. அருவருப்பு என்ன கொண்டு வந்துடும்? சாபத்தை கொண்டு வரும். அதை நீ அருவருக்கணும். அருவருப்பை நீ அருவருத்துங்கிறார். பாருங்க, என்ன கவனிங்க. பைபிள் சொல்லுது, கவனிங்க. பைபிள் சொல்லுது, விக்கிரகம். எனக்கு ஒரு நல்ல பாடத்தை 2 நாள் முகாம் வச்சிருந்தேன், நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். விக்கிரகம் நரவல். சொல்லுங்க, விக்கிரகம். எல்லாரும் சொல்லுங்க, விக்கிரகம் நரவல். எல்லாரும் கவனிக்க, ஒரு நல்ல செய்தி சொல்லித்தரேன். விக்கிரகம் நரவல். நரவல் என்ன? நரவல் அதெல்லாம் விளக்க முடியாதுல்ல. கிராமத்தில், சில கிராமத்தில் சின்ன ரோடு இருக்கும். சின்ன ரோட்டில் சைக்கிளில் போயிட்டோம்னா தப்பு, நடந்து போனால் தொலைஞ்சம்ல. 2 சைடும் ஜவரம். இதுதான் கிளீனாக புரிஞ்சிருக்கு. வாழ்க நரவல். இது வேதம் சொல்லுது, விக்கிரகம் நரவலாம். உங்களுக்கு விளக்கி தரட்டுமா? உங்களுக்கு இஸ்ரவேல் எகிப்திலேருந்து வராங்க. எகிப்தினுடைய நகை நட்டு போல்டு ஸ்க்ரூ எல்லாம் சேர்த்துட்டு கொண்டு வராங்க, அடித்து மாற்றி கொண்டு வராங்க. இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் மோசே ஜெபிக்க மேலே போயிட்டார். கீழே யார் இருக்கிறா? ஆரோன் இருக்கிறான். வர்றதுக்கு லேட் ஆகிட்டு உடனே ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு பண்டிகை வேணும். உடனே அப்படியே அவ்வளோ நகையை கலத்தினார். கவனமாக காது கொடுத்து கேளுங்க. அவ்வளோ நகையை கலத்தினார். நகையை கலத்தி முதல்ல என்ன செஞ்சார்? கண்டுகுட்டி செய்தார். என்ன செய்தார்? கண்டுகுட்டி. முதல் விக்கிரகமே கண்டுகுட்டி. இது எங்கேருந்து வந்தது? நகை நட்டு போல்டு ஸ்க்ரூலேருந்து வந்தது. சரி, அந்த நேரத்தில் கீழே வந்துட்டார். மோசே கீழே வராரு. கீழே வரும்போது என்ன நடக்கு? கண்டுகுட்டியை வச்சு பயங்கர ஃபெஸ்டிவல். அதில் என்ன ஆடிச்சு நொறுக்கி என்ன ஜூஸ் போட்டார்? மாதுளை ஜூஸ் இல்லை, ஆப்பிள் ஜூஸ் இல்லை, ஆரஞ்சு ஜூஸ் இல்லை. என்ன ஜூஸு? கோல்டன் ஜூஸ். என்ன ஜூஸு? எல்லாத்துக்கும் கோல்டன் ஜூஸ்னாரு. 24 மணி நேரம் கழிச்சு நாளைக்கு காலையில் என்ன நடந்திருக்கும்? ஹலோ, கோல்டன் டாஸ் கிடையாது. கேட்டீங்களா? அதுக்கு பேர் அருவருப்பு. விளங்குதா? நல்ல காரியம் விளங்காத. இவ்வளோ நேரம் நல்லா போச்சு, மரியாதையை போச்சா பாஸ்டர்? இப்போ என்ன ஆச்சு பாஸ்டர்? நரவால சொல்ல வந்தேன். இவங்க நேற்று கும்பிட்டாகல்ல, அடித்து மாற்றி கும்பிட்டு இவர் பார்த்தாரு, எகிப்தில் இருந்தது காதுக்கு வந்துச்சு, இது காதுக்கு இருந்தது கண்ணுக்குட்டியாக மாறிச்சு. கண்ணு குடிச்சு அடிச்சு நொறுக்கி கலக்கி குடில, கோல்டன் ஜூஸ் குடில. அடுத்த நாள் காலையில் டேஸ். இதெல்லாம் விளக்க முடியாதுல்ல. நரகல். நரகல். ஒன்று புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு? எகிப்தில் தான் கொண்டு வந்தாக. பாதி என்னவா மாறிச்சு? கண்ணுக்குட்டியாக மாறிச்சு. காலையில் டேஸாக மாறிச்சு.
அடுத்தால என்னம்மா முதல்ல கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, ஆசரி பூடரங்கிட்ட கொடுத்தாங்க, சிலர் ஊழியத்துக்கு கொடுத்தாங்க, அது அப்படி போயிட்டு. ரெண்டாவது கண்ணுக்குட்டி வந்தது டேஸா போச்சு. மூணாவது கர்வாலி மரத்தில் தோண்டிட்டு பிளைனா தான் பெத்தேலுக்கு போய் சேர்ந்தாங்க. ஹலோ, விளங்கிக் கொள்ளுங்கள் சத்தியத்தை. நரவல் விக்கிரகம், நரவல். வேதம் சொல்கிறது அருவருப்பானதை உன் வீட்டில் கொண்டு போகாயாக. அருவருப்பானதை வெறுத்துருங்க. இதெல்லாம் அருவருப்பானதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது உங்களுக்கு தெரியணும், அருவருப்புங்கிறது தெரியணும். எல்லாம் கவனிக்கிங்களா? சிலருக்கு அப்படி பழகிட்டாங்க. சிலர் வீட்டில் போய் சாப்பிட்டா அதோட தொலைஞ்சா நம்ம. நானால சிலர் சாப்பிடாம வந்துடுவேன். எனக்கு தெரிஞ்சிட்டா எனக்கு வாமிட் எடுத்துரும். நானால வசமாக தப்பி ஓடி வர பார்ப்பேன். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு ஊழியத்து போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முந்தி. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சிம்டம்ஸ் வித்தியாசமாக இருக்குது. ட்ரெயினில் இறங்கி ஆட்டோ பிடிச்சாங்க போனால், சரி பாஸ்டர் வீட்டில் பெல் அடிக்கிறதுக்குள்ள காம்பவுண்டில் தான் அந்த சைடு சர்ச்சு, இந்த சைடு இப்போ வீடு, இந்த சைடு பாத்ரூம் இருந்துச்சு. முகத்தை கழிட்டு உள்ளே போயிடலான்னு போனால் அங்கே நல்லிய கலத்தின பற்றிகளா அது கையோடு வந்துட்டு அதை அடைக்க முயற்சி பண்ணி என் முன்னால் ஃபுல்லாக நினைஞ்சாச்சு. ஓ கடவுளே. உள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய கூட நிறைய உள்ள அந்தரங்கம் வெளியரங்கம் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு துவைக்கிறதுக்கு. 2 3 அங்கே நூலாம்பட என் தலையை நான் கொஞ்சம் வளர்த்தியாள் பற்றியெல்லாம் என் தலை தான் நூறாம்பட அடிச்சது. இப்போமே எனக்கு மோசமாயிட்டு, மோசமாக மாட்டிக்கிட்டோமே. வீட்டில் போய் தட்டி கதவை தட்டி திறந்து உள்ளே போனேன். ஐயோ பாஸ்டர் நீங்கள் நினச்சிட்டிங்களா? ஆமாம் பாத்ரூம் போனேன். ஐயோ அது நல்லி ஒருக்காக அதை வெளியே எழுதி விட்ட வேண்டியதானே, இது பழுதடைந்து உள்ளது, ஜாக்கிரதையை செயல்படணும்னா நான் இந்த தப்புக்கு மாட்டிருக்க மாட்டேன். நீங்கள் பழுதடைஞ்சு உள்ளே வச்சு நான் தான் நாசமாக போனோம். இது முடிஞ்சு இந்த ரூம் தந்தாங்க. இது என் மகா ரூம் தான், சொல்லாமல் தந்து தொலைச்சிருக்கப்படாது. என் மகா ரூம் தான், இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கட்டிலில் உட்காந்து அது கீச்சுனுச்சு. இது கட்டிலா தொட்டிலா எனக்கு சந்தேகம். அடுத்த சோதனை எனக்கு ஆரம்பிச்சது. சத்தியமாக ஒரு பாய் கொடுங்கன்னு ஜோமனதுக்கு அதிலே படுத்துட்டேன். எனக்கு இதில் படுப்போம், பரண்டு படுப்போம், கீச்சிங்கும். இது எதுக்கு நமக்கு வம்பு? உடஞ்சி விழுந்துட்டுனா அதுக்கு பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த போர்வையெல்லாம் தந்தாக. அந்த போர்வையில் நான் மூடிட்டேன்னு வச்சுருங்களேன். ஒரு வேளை அது எதுக்கு பயன்படுத்தலான்னா, ஆப்ரேஷன் தியேட்டரில் குளோரோஃபார்முக்கு போல அனிசிசியாக இது யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த அனிசிசியாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெக்கவர் ஆகிடுவான். அந்த போர்வை சத்தியமாக காலையில் செத்தே போயிடுவான். நான் நினச்சேன் நான் மூட, அது வேறு, நான் செத்து போயிட்டோம்னா வம்பாயிரும். நான் மூடவே இல்லை. அதை பெட்ரோல் வச்சு தீ கொளுத்தினாலும் பெட்ரோல் மட்டும்தான் எரியும், சத்தியமாக எரியாது. அவ்வளோ பாவம் அதில் இருக்குது. ஒரு பைத்தியக்காரன் வாரானே, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு போகிற. இப்போ நான் கேட்டுருவேன், நான் பயப்பட மாட்டேன். இப்போ போய் இந்த பெட்டு கவரை மாற்றிருவீங்களா, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், அந்த பில்லோ கவர் மாற்றிருங்களா, இது வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு தான் போவேன். அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எங்கே தங்குவோமே, இது ஒன்றுமா மாற்றிடக்கூடாது. ஹலோ, நான் துண்டுலாம் கொண்டு போயிடுவேன், நிறைய கொண்டு போயிடுவேன். ஏன்னா சில வீட்டில் போய் துண்டு கேட்டு அந்த டர்க்கி டவலோடி மடக்கி பிடிச்சா அப்படி நிமிந்து இருக்குது, கீழ்ப்பிடிய மாட்டேங்குது. இதை முகத்தில் வச்சு தொடச்சோம்னா எனக்கு கோடு விழுந்துடாது. அதனால் இது 1 2 டவல் கொண்டு போயிடுவேன். இது எதுக்குடா நமக்கு வம்பு? அதுக்கான போர்வை தலைலாம் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. ஹலோ, ஐயோ, இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சாப்பிட கூப்பிட்டாங்க, நல்ல சீன களிமண் தட்டை கொண்டு வச்சாங்க. நேற்று உள்ள மஞ்சள் அதில் அப்படி இருந்துச்சே, எனக்கு அப்பமே ஒரு மாதிரி வந்துச்சு. சரி, 2 அடுத்தால பாருங்க, கண்ணாடி கிளாஸ் கொண்டு வச்சாங்க. நான் தண்ணி குடிக்க எடுத்தா இவங்க மீன் வாடை அப்படியே அடிக்கு. கொஞ்சம் கூட நேரம் ஆராய்ச்சி பண்ணால் இவங்க குதிப்பி மீனா அல்லது சால மீனான்னு கண்டுபிடிச்சிடலாம் போல தெரியுது. குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஐயோ, எனக்கு 4 நாள் அந்த வீட்டில் தங்கினேன். 2 நாள் உபத்திரவ காலம், 2 நாள் மகா உபத்திரவ காலம். திங்கக்கிழமை தான் எனக்கு 1000 சரசாட்சி கட்டியலாம். ரொம்ப கஷ்டம். வாஷ் பேஷனில் கை கழுவு போனால் யாரோ அப்போ தான் ஷேவ் பண்ணிவிட்டு நுரையோடு வச்சுருக்காங்களே, இல்லை நம்ம கண்ணிலே படணும். அதில் யாரோ தலையடைச்சிட்டு சீப்பில் முடியோடு வச்சுருக்காங்களே. அடுத்த முறை கூப்பிடும்போது சொன்னேன், மறுபடியும் 2-3 முறை போயிருக்கேன். என்னை கூப்பிட்டு ஒரு சொன்னேன், நான் அங்கே தங்க முடியாதுனே. நான் தங்க முடியாதுன்னு சொன்ன முதல் இடம் அங்கே தான். ஐ ஆம் சாரி. 2 இடத்துல தங்க முடியாதுண்ணே. 10 வருஷத்துக்கு முந்தைய சிங்கப்பூரில் ஒரு ஹோட்டலில் தங்க முடியாதுண்ணே. 2வது நான் சொன்ன இடம் அந்த வீடு தான், தங்க முடியாதுன்ட்டேன். சிங்கப்பூரில் ஏன் தங்க முடியாதுன்னு அதுவும் சொல்லியிருந்தேன். நீங்கள் தப்பாக நினைக்கப்படாதுல்ல. ஏன்னா பொது இடத்துல கொண்டு வச்சாங்க. பொது இடத்துல வச்சாங்கன்னா இந்த இந்த கேலரி மாதிரி இருக்கும்ல, என்ன சொல்லுவீங்க அதை, இந்த ஹாஸ்டலில் டாமெண்ட்ரியில் இருக்கும். அதில் எக்கனாமிக்காக டாமெண்ட்ரியில் வச்சாங்க. மேலே வச்சும் ஃபுல் போதையில் இருந்தான். நான் திடீர்னு யோசனை கீழே படுத்துக்கிட்டேன், நம்ம தூங்கி இருக்கும்போது ஒருவேளை என் பாஸ்போர்ட் தூக்கிட்டு போயிட்டோம்னா. நான் ஜெயிலில் இருக்கேன், நீ கூப்பிட்டேன், என்னை ஹோட்டல்லேருந்து காப்பாற்றிருங்க, தயவுசெய்து என்னை இந்த ஹோட்டல்லேருந்து காப்பாற்றிருங்க. எங்கேயாவது ஒரு வீட்டில் ஒரு முக்கில் நான் பாய் போட்டு படுத்துக்கிறேன். எனக்கு சிங்கப்பூரில் இந்த ஹோட்டலில் சத்தியமாக தங்க முடியாதுன்ட்டேன். அவன் ஃபுல் போதில் அப்படிங்க அடா. அவன் மேலே தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், கீழே எனக்கு வாடனா தாங்க முடியல. சிங்கப்பூரான். நான் சொல்ல முடியவே முடியாதுட்டேன். இது முதல்ல. 2வது நான் தங்க முடியாதுன்னு சொன்னது அந்த வீடு. அந்த பிரதர் சொன்னார், பாஸ்டர்
நீங்க மட்டும்தான் சொல்லலை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், நீங்களும் சொல்லிட்டீங்களான்னு அப்புறம் அவர் வீட்டில் தானே தங்கினேன். ஹலோ, இன்னைக்கு கவனிக்கிற அருவருப்புங்க. நமக்கு அருவருப்புன்னு வந்துச்சா அங்கே வாழ முடியாதுல்ல. வேதம் சொல்லுது, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவர் உன் பாளையத்தில் உள்ள அருவருப்பை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. உங்களை விட்டு ஒரு அருவருப்பை பார்த்துட்டு அவர் போயிடுவார். அருவருப்பை நீங்கள் வெறுத்து விடுங்கள். அருவருப்பானது சாபத்தை கொண்டு வரும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அருவருப்பு என்னென்ன ஒரு நாள் வேணா நான் பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு சாபத்தோடு முடிக்கிறேன். அருவருப்பானதுக்கு இடம் கொடுத்தால், அருவருப்பான பேச்சுக்கு, அருவருப்பான சிந்தைக்கு, அருவருப்பான பார்வைக்கு, அருவருப்பான செய்கைகளுக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுத்தால் அது சாபத்தை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. ராஜன் ஆனந்த் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த செட்டு கொண்டு போயிருங்க. ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருவருப்பு சாபத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளியே போங்க தம்பி, ஆட்டோ வந்திருக்கு. ராஜன், ஆண்டவர் நல்லவர். ஓகே, அடுத்த காரியத்துக்கு போயிடலாமா? யோசுவா 7ஆம் அதிகாரம் அதனோட 11 வசனத்தை வாசிங்கள். 2 சாரி மன்னிக்கவும். உபாகமம் 18:9 வாசிங்க. உபாகமம் 18:9 வாசிங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரம் அதனோட 9ஆம் வசனத்தை வாசிங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அப்படி வாசிக்கணும். அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். நல்ல கவனிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 7:26 வாசிங்க. 7:26. சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐ எம் சாரி. நீங்கள் அந்த 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 வசனம் மறுபடியும் வாசிங்க. 18:9 மறுபடியும் கொடுமா. 18:9 கொடு. அருவருப்புக்கு இந்த உடனே சொல்கிறேன். புறஜாதிகள் காரியத்தை கற்றுக்கொள்வது அருவருப்பு. கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் போய் நீ சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பு நீ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். அவங்க மூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் வைப்பாங்க. நீங்கள் மூர்த்த நாள் பார்த்தா அருவருப்பு. அவங்க மூர்த்த நாள் பார்த்து தான் கல்யாணம் காரியங்களை செய்வாங்க. நீங்கள் செய்தீங்கன்னா அருவருப்பு இல்லை. அங்கே தான் இருக்கீங்களா? அவங்க தாலி கட்டுவாங்க. நமக்கு தாலி கட்டணும்னு அவசியம் இல்லை. தாலி கட்டணும்னு பைபிள் ஒரு பரிபாடி இல்லை. அது அருவருப்பு. தாலி கட்டக்கூடாத பாஸ்டர் கட்டணும். யாரு கட்டணும்னா பொம்பளையில கட்டக்கூடாது, ஆம்பளையில கட்டணும். இந்த பெண்கள் பாவம் போல கட்டிட்டு வீட்டில் உட்காந்துருக்கு. இந்த பையன் தான் ரோட்டில் சுற்றி நடக்குதான். இவன் கல்யாணம் ஆச்சான்னு தெரியல, 2வது 3வது பொண்டாட்டி கட்டி விட்டான். இவனுக்கு சைக்கிள் செயின் மாதிரி ஒரு பெருசாக கட்டி விடணும். இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? பைபிளில் இல்லாத ஒன்று நம்ம செய்யக்கூடாது. இது உலக பாரம்பரியம். வேதம் அப்படி தான் சொல்லுது. பாருங்க, புறஜாதிகள் செய்கிற அறிவிப்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். அவங்க செய்கிறா இவங்க செய்கிறான்னு செய்யக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறது அதை செய்யுங்கள். அவங்க செய்கிறப்ப இவங்க செய்யாதுங்க. கை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். மற்றவங்க இப்படி செய்யாதுங்கன்னு கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. மற்றவங்க காரியத்தை கற்றுக்கொள்ளாதுங்கள். அது அருவருப்பு. அருவருப்பு சாபத்தை கொண்டு வரும். நமக்கு வேதம் என்ன போதிக்கிறதோ அதை செய்யுங்கள். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள இவங்கள மாதிரி வாழாதுங்க. ஏசுநாதர் என்ன சொன்னாரோ அதுபடி வாழுங்கள். 6வது காரியத்துக்கு கவனிங்கள். யோசுவா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்கள். யோசுவா 7:11 வாசிங்கள். ஒரு வார்த்தை சொல்லி அமர்கிறேன். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தினாலே எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டமாரிகளுக்குள்ளே வைத்தது உண்டே. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீட்டான் எடுத்துக்கொண்டார்கள். கவனிங்க, கட்டளையை மீறுகிறதுனால வரும் சாபம். ஆராதனை சொல்லுங்கள். கமான் கமான் கமான். ஆராதனை சொல்லுங்கள். கட்டளையை மீறுகிறதுனால் வரும் சாபம். தயவுசெய்து கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கட்டளையை மீறுகிறதுனால் வருகிற சாபம். ஒரு நாளும் கட்டளை மீறாதுங்க. கட்டளை என்ன? கட்டளை என்ன? அழகா ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கணும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சேர்ச்சையே ஜீவ வழி. நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையை உயர்த்தி ஆண்டு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். கட்டளையே விளக்கு, கட்டளை மீறுகிறது தான் சாபம். ஆண்டவர் இப்படி தான் வாழன்னு சொல்றார். பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும், புருஷன் இப்படி தான் இருக்கணும், மனைவி இப்படி தான் இருக்கணும், பெற்றோர் இப்படி தான் இருக்கணும், பாஸ்டர் இப்படி தான் இருக்கணும், விசுவாசி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பாடணும், இப்படி தான் ஆராதிக்கணும், இப்படி தான் ஜெபம் பண்ணணும், இப்படி தான் காணிக்கணும். கட்டளை. ஆமென். ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். கட்டளை மீறாதிருங்கள், அது சாபத்தை கொண்டு வந்து விடும். கடைசி 7வது ஒரு காரியத்தை சொல்கிறேன்.
என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். praise the lord, glory to god, hallelujah. யோசுவா 7ஆம் அதிகாரம் 12 வசனம். ஜோஷுவா chapter 7 verse 12. அடுத்த வசனத்தை வாசிங்க. 7:12 வாசிங்க. ஜோய் 7ஆம் அதிகாரம் 12 வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீட்டானவர்கள். கவனிங்க, புறமுதுகை காட்டினவர்கள், பின்மாறி போனவர்கள், backsliders, backsliding, the spirit of backsliding, the backslider, முதுகை காட்டினவர்கள். ஹalleluya. முதுகை காட்டினவர்கள். வேதம் சொல்லுது, கலப்பையில கை வைத்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அறிந்த சத்தியத்தில் பின்னோக்கி போய்விடாதீர்கள், அறிந்த உபதேசத்தில் பின்மாறி போகாதீர்கள், ஜெபத்தில் பின்மாறி போகாதீர்கள், பரிசுத்தத்தில் பின்மாறி போகாதீர்கள். வேண்டாம் பின்மாற்றம் உங்களுக்கு. பின்வாங்கி போவானார்கள் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷிகபா ஹந்துடாபா. ஹalleluya. வாழ்க்கையில முன்னேறுங்கள், பின்மாற்றத்தை விட்டு ஓயுங்கள். ஆண்டவர் நல்லவர். பின்மாற்றத்தை விட்டு ஓய்ந்து விடுங்கள். கவனிங்க, ஒரு வசனத்தை போட்டு வாசிங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். லூக்கா 8:13 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 8:13 வாசிங்கள். கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடன் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். எப்படி 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 சொல்லுங்க? சோதனை காலத்தில் எல்லாரும் பதில் சொல்லுங்கள். சோதனை காலத்தில் பின்வாங்கி போய் விடுகிறார்கள். சோதனை காலத்தில் தான் விசுவாசிக்கணும். சோதனை காலத்தில் தான் தைரியமா இருக்கணும். ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? என்னை கவனிக்கிறீங்களா? காலம் சென்ற பரிசுத்தவான் பூர்ண பெந்தகோ சபையினுடைய முன்னாள் தலைவர் ஐயா என் தாமஸை அவர்கள் சொன்ன உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய கப்பல், நிறைய கப்பல்கள் வைத்திருந்த முதலாளியை பார்த்து ஒரு பெரிய போதகர் டொனேஷன் போயிருந்தாராம் சர்ச்சு கட்டுறதுக்கு. கவனிங்க, அவர் கப்பல் முதலாளி, அவர்கிட்ட போய் டொனேஷனுக்காக போயிருந்தாராம். அவர் ஒரு செக் எழுதி கொடுத்தார், கணிசமான ஒரு தொகை செக் எழுதி கொடுத்தார். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அவருக்கு. பாஸ்டர் இருக்கிறார், அவர் செக் எழுதி கொடுத்துருக்கிறார். ஃபோன் கால் வருது, ஐயா நம்ம சரக்கு கப்பல் இந்த இடத்துல மூழ்கிட்டு 1-2 பேர் தப்பிட்டாங்க, கப்பல் அப்படி கடலில் மூழ்கி விட்டது. அவர் அந்த பாஸ்டர் கேட்டார், அந்த செக்கை திருப்பி கொடுங்க. இவர் பயந்துட்டார். ஆமாம், கோடிக்கணக்கில் நஷ்டம் வந்துட்டுல, செக்கை திருப்பி கேட்குறாரு. செக்கை கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டுட்டு அடுத்த செக் எடுத்து 10 மடங்கு கூட்டி எழுதினாராம். முதல்ல 10 லட்சம் ரூபா அப்படின்னு எழுதியிருந்தா இப்போ 1 கோடி ரூபான்னு எழுதினாராம். ஒரு பதற்றத்தில் சொன்னாங்க, எனக்கு அவ்வளோ வேண்டாம். இல்லை அவர் சொன்னாரா, என்ன நான் பதறி போகலை, ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நான் உலகத்தில் சேர்த்தது உலகத்திலே போயிட்டு பரலோகத்திலையும் பொக்கிஷத்தை சேர்த்து விரும்புகிறேன். கொண்டு போய் 10 சர்ச்சு கட்டுங்க. சோதனை காலம் வரும்போது ஜெவமணி என்ன கண்டேன், கூட்டத்து போய் என்ன கண்டேன், தசமாக கொடுத்து என்ன கண்டேன், தின்னு என்ன கண்டோம். ஹலோ, சாப்பிட்டு முடிச்சவன போதுன்ன மாதிரி இருக்கு. சாயங்காலம் 8 மணிக்கு செருங்குடலில் பெருங்குடல் திங்குதுல்ல, அது வராத. உபவாசம் பண்ணி என்ன கண்டேன், பின்மாற்றத்தில் போயிட்டீங்கன்னு அர்த்தம். மாறு தட்டி சொல்லுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ஈவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் எந்த சிருஷ்டியானாலும் அல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கண்களை மூடுமா, ஜெபம் பண்ணுமா. 7 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சாபத்தின் தலைமுறை அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தின் தலைமுறை. சாபத்தை அடையாளம் காட்டிவிட்டேன். சொல்லுங்கள், சாபம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள். சாபத்தை வெறுத்து விடுங்கள். சாபத்தை வெறுத்து விடுங்கள். அல்ல, தகப்பனுக்கு முன்னாலே மாய்மாலமாய் வாழ்கிறது சாபம். வேதத்தை விட்டு விலகுகிறது சாபம். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகுகிற துர்க்கிரியை சாபம். ஆமென். அருவருப்பானது சாபத்தை கொண்டு வரும். கட்டளை மீறுகிறது சாபம். ஹல்லேலூயா. பின் வாங்கி போகிறது பின்மாற்றம் சாபத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, எனக்கு சாபம் வேண்டாம்னு சொல்லுங்க. நான் ஆசீர்வாதமா வாழ விரும்புகிறேன்.